ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் ஒரு அனுபவமில் கேழ்வரகு இனிப்பு ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியான ஸ்நாக், வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இது நம்ம கருப்பட்டியில் செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 1/4 கிலோ கருப்பட்டியை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் எல்லாமே அது தண்ணியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்க வைக்கலாம். இது பாகு கன்சிஸ்டன்சிலாம் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதித்து கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நைஸாக தட்டிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு கரைஞ்சிரும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. ரொம்ப மீடியமில் வைக்க வேணாம், மீடியமுக்கும் கீழேயே நம்ம ஃப்ளேம் வச்சுக்கலாம். பாருங்கள், கொதித்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கருப்பட்டி சிரப்பை நம்ம வடிகட்டிக்கலாம். இதில் கல் மண் இருக்கக்கூடாது, அதனால் இதை நல்லா வடிகட்டிடலாம். இப்போ நம்மளுடைய கருப்பட்டி சிரப்பு நமக்கு ரெடியாக இருக்குது. அடுத்து நமக்கு தேவையான அளவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். நான் ஒரு 1.5 கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கருப்பட்டி பாக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்கலாம். எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க, அது கொள்ளாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாம். நம்மளால் பால் மாதிரி உருட்ட முடிகிற அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி. அப்போயே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரிஞ்சிரும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு திருப்பி நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நெய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நமக்கு தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த மாவை பால் மாதிரி நம்ம உருட்டிட்டு ஒரு பட்டர் பேப்பர் வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். வெடிப்பே இல்லாமல் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெடிப்பு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நெய்யோ அல்லது எண்ணெயோ நீங்கள் தொட்டுக்கலாம். கரெக்டான பதத்தில் நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா நமக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையுமே சின்ன சின்ன பாலாக உருட்டி அதை இந்த மாதிரி தட்டை மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். கை வச்சு நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதை நம்ம அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம தட்டின இந்த ரொட்டியை அதில் சேர்க்கலாம். நல்லா பெரிய பேன்னா 3 ரொட்டி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வேகிறதுக்காக நம்ம எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு வேக வைக்கணும். இதை சுற்றி நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா வேகணும், ஆனால் சிம்மில் வச்சுருக்கணும். மீடியமுக்கும் கொஞ்சம் கீழே, கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமானால் கூட பயங்கர டார்க் ஆகிடும், அப்புறம் உள்ளே வேகாது. நமக்கு இது ஈஸியாக வெந்துடும், ஏன்னா நம்ம நல்லா தின்னாக தட்டியிருக்கோம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாம். கேர்ஃபுல்லாக எடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நல்ல ஸ்நாக்கு, ஹெல்த்தியான ஸ்நாக் கூட. தேங்காய் பூலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம 3 ரொட்டியுமே திருப்பி போட்டாச்சு. இப்போ இது இன்னொரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணால் போதும், இன்னொரு பக்கமும் நமக்கு நல்லா வெந்துடும். பாருங்கள், ஈஸியாக எடுக்க வருது, நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கலாம். 2 பக்கமே நமக்கு கலர் மாறிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா ரொட்டியுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு சூப்பராக கேழ்வரகு கருப்பட்டி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு.
இது நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.